குட் மார்னிங் கைஸ். ஸோ பாப்பா வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லியாச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 2. மார்னிங் வந்து ரெசார்ட்னால தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 7:15 தான் ஆகுது. ஸோ நைட் வந்து பயங்கரமாக விளையாண்டு ஆடி பாடி நைட்டு தூங்குறதுக்கே ஒரு 3 மணி ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறமும் தூக்கம் வரல. கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு தான் இருந்தேன். காலையும் 6 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பி மேக்கப்லாம் போட்டுருச்சு. பட் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே வேர்த்து ஊற்றி கலைஞ்சிடுது. பட் ஸ்டில் ஓகே அப்படின்ட்டு நீ கோயிலுக்கெல்லாம் வேறு போகிற பிளான் இருக்கிறதுனால போயிட்டோம். ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு பற்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஒஸ்ட்டுங்கிறத தாண்டி ரொம்ப லேட்டாக வந்து டிலே பண்ணாங்க. ரொம்ப காண்டாயிடுச்சு எங்களுக்கு. என்னடா இவ்வளோ டிலே அப்படிங்கிற அளவுக்கு. அந்த ஒரு ஓப்பன் லானில் வந்து இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் போட்டுட்ருந்தாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜெயிச்சதுனால சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. பட் அப்போ கூட ஃபுட் வரல, அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் தே நீட் டு இம்ப்ரூவ் இட். அதர்வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மதுரைக்கு போகிறோம். அங்கே போய் என்னென்ன பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. பிரேக்ஃபாஸ்ட் எப்படியும் நல்லா இருக்காதுன்னு நினச்சி போனோம். பட் லக்கிலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருந்தது. வெஜ்ஜும் இருந்தது, நான்வெஜ்ஜும் இருந்தது. பட் அன்றைக்கி கோயில் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். செம்ம தூக்கம். காரில் நல்லா தூங்கியாச்சு. கோயில்பட்டி ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் ஏறி மதுரைக்கு போகணும். நீங்கள் கேட்கலாம் தூத்துக்குடிலேருந்து டைரெக்டாக மதுரைக்கு போகலாமே அப்படின்ட்டு. லக்கேஜ் வந்து நிறைய இருக்குது. லக்கேஜ் வச்சுக்கிட்டு சுற்ற முடியாது, கோயிலுக்கெலாம் போக முடியாதுங்கிறதுனால மதுரையில் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே கிளாக் ரூமில் வந்து லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அங்கே போய் கார் பிடிச்சி அப்படியே சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். அதனால தான் வந்து அங்கேருந்து இங்கேருந்து ட்ரெயினுன்னு சொதப்பலாக போகிறோம். ஃபேமிலி ட்ரிப்னால் அப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. பட் ஆனால் பத்தலை. ட்ரெயினில் ஏறியும் தூங்கிடுவோம். புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ போகலாம். நூன் ஒரு 1:30 போல் மதுரை ரீச் ஆனோம். ரீச் ஆனதுக்கப்புறம் கேப் எடுத்துக்கிட்டு அப்படியே பழமுதிர்ச்சோலை போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியிலே வந்து டிரைவர் அண்ணா வந்து இது வந்து கோல்டு ஸ்ட்ரீட்டு, இது வந்து ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் அப்படின்லாம் காமிச்சிட்டு இருந்தார். கோல்டு ஸ்ட்ரீட்னா கோல்டு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மதுரையோட அடையாளமே வா. ஸோ அவர் சொன்னோன்னே எங்களுக்கு புதுசாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு தெரியாது. சரி போகிறப்போ ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி ரம்ஜான்ங்கிறதுனால ஃபேமஸ் ஜிகிர்தண்டா ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபேமிலி எல்லாம் பயங்கர அப்செட். அதுக்கப்புறம் எப்படியாவது வாங்கணும்னு தேடி இந்த ஷாப் போனோம். இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜிகிர்தண்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வரப்போ கொடுக்காப்பள்ளி கண்ணில் பட்டுச்சு. நமக்கு தான் அது ரொம்ப ஃபேவரட் ஆச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேமிலி பின்னாடி அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டுருக்காங்க பாருங்க. வர வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏறுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படி தான். ஆமாம், கரெக்டு தான். ஸோ எங்கே வந்திருக்கோன்னா பழமுதிர்ச்சோலை வந்திருக்கோம். இன்றைக்கி கூட்டம் ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்குது. கிருத்திகை, அதனால் வந்து சாமி பூட்டில்
சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே மேலே வந்து ஒரு ராக்காளி அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் ஏறிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பழமுதிர்சோலையில் வந்து ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. கரெக்டாக கார் வந்து டெம்பிள் வாசல்லே நின்றுச்சு. பட் இந்த ராக்காளி அம்மன் கோயிலுக்கு தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஏறிட்டு இருக்கோம். அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். குட்டி வண்டி வந்து முன்னாடி போயிட்டுருக்கு. போகலாம். கைஸ், இந்த மேலே இருக்கிற கறிக்கோயில் இருக்குல்ல, காரி கோயில். இல்லை யாரும் வரல. என்னாச்சுன்னா மேலே போனோம். போயிட்டு 15 ருபீஸ்க்கு ஒரு டோக்கன் இருந்துச்சு, ஃப்ரீ ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக கூட்டமே இல்லை, ஃப்ரீ தரிசனமே விடலாம். பட் ஆனால் அவங்க வந்து 15 ருபீஸ் எல்லோரும் கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அடைச்சி வச்சுருந்தாங்க. எனக்கா சமகாண்டு அநேகத்தை கண்டா பொங்கு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ அந்த தீர்த்தம் வந்து ஃபுல்லாக போடுறாங்க போல், ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிரும் அப்படின்னு. எனக்கு அந்த கான்செப்டே கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நிற்க வைக்கிறாங்க, ஃப்ரீ தரிசனம் ஃப்ரீயாக இருக்குது, கூட்டி வச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருந்தாங்க. ஸோ காண்டாக இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். பட் அம்மா, அத்தை பையன் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப புனிதம் அப்படிங்கிறதுனால சரி அவங்க கும்பிட்டா நமக்கும் அந்த பிளெஸிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். செம்ம வெயில். ஸோ அதனால் சரி ஏசிலேயே உட்காரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. மதுரையில் போகிற ஆன் த வேல ஒரு பஜ்ஜி கடையில் நிப்பாட்டி பஜ்ஜி சாப்பிட்டுருக்கோம். பழமுதிர்ச்சோலை தரிசனம் பயங்கரமாக இருந்துச்சு. அதை விட கல்லல் அழகர் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற டைமில் உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஃபீலிங் வெரி பிளஸ்ட். ஸோ முடிச்சுட்டு அப்படியே செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் போகலான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இல்லை வேணாம், ட்ரெயின் ஏற போயிடலாம், ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே டீ சாப்பிட்டு பொறுமையாக ஸ்டேஷன் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பஜ்ஜி சாப்பிட்டேன், டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தோடனே சாப்பிட்டு அப்படியே ஸ்டேஷன் போகலாம். ஸ்டேஷன் போயிட்டு காமிச்சு இந்த விலாகை முடிக்கலாமா இல்லை இப்போவே இங்கேயே இந்த விலாகை முடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்டேஷன் போயே முடிக்கிறேன். டீ கடையில் டீ குடிக்கிறேன். பட் மேடம் என்ன கொடுப்பாங்கன்னு கேட்குறேன். என்ன மேடம் அதாவது என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக இல்லை எதுக்காக எனர்ஜி வேஸ்ட் ஆச்சுங்கிறதுனால பூஸ்ட் குடிக்கிறாங்கன்னு தெரில. போய் தூங்க போகிறோம் ட்ரெயினில், அதுக்கே மேடம் வந்து பூஸ்ட் தான். நீங்கள் எதுக்கு டீ குடிக்கிறீங்க? நான் வந்து திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அதனால் எனக்கு தெரியல. இதெல்லாம் பேக்ரவுண்டில் நான் சொல்கிறேன். டீ குடிச்சிட்டு நம்ம ஸ்டேஷன் போவோம்.
கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம மதுரை ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. டைம் வந்து 8 o'clock தான் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே வந்து லைட்டு கூட போடலை. பட் ஆனால் நாங்கள் இடம் போட்டோம். லக்கேஜ் எல்லாம் மேலே வச்சுட்டு என் அத்தை பையன் மட்டும் உள்ளே இருக்கான். பிகாஸ் யாராச்சும் உள்ளே போய் எடுத்தால் கூட தெரியாது இல்லையா. ஸோ பட் நாங்களாம் வெளில வந்து உட்காந்தாச்சு. செம்ம வெயில் வேர்க்க நைட் ஆகிடுச்சு. வேர்த்து ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன். என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சம்மர் டைம் இட்ஸ் நாட் குட் ஃபார் மதுரை ஆக்சுவலி. ஸோ ஒன் டே எப்படியோ முடிஞ்சிருச்சு. பாப்பா பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பி. வெளில போயிட்டு அல்வா வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அவங்களுக்குலாம் டிஃபன் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் இதுக்கு மேலே சாப்பிட்ற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம இதோடு இந்த vlog-ஐ முடிக்கிறேன். நான் வந்து கரெக்டாக இப்போது 8:50க்கு இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. 12:30க்கெலாம் வந்து நம்ம ஊருக்கு போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ இதோடு இந்த vlog-ஐ முடிக்கிறேன் கைஸ். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.